காவேரியும் அவங்களோட பொண்ணும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம விஜய் எப்படியாச்சும் காவேரியை பார்த்துட மாட்டாங்களா? இந்த சமயத்து வரைக்கும் பார்த்தோன்னாக்கா நம்ம காவேரியும் நம்ம விஜயும் பார்த்தோன்னாக்கா ஒன்று சேர்ந்து குழந்தையோட நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே நடந்த விபரீதம் என்னன்னா, அந்த இடத்துலையுமே பார்த்தோன்னா நம்ம காவேரி இறந்துட்டதாகவும் நம்ம விஜய்கிட்டையும் நம்ம விஜயும் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த காவேரி அம்மா கிட்டேயும் சொல்லி அந்த இடத்துல காவேரியும் விஜயும் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. குழந்தைய பற்றதை கூட தெரியாமல் அவங்க பார்த்தோன்னாக்கா 3 வருஷம் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இது நம்மளுடைய குழந்தை தான் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, இப்போ இந்த சமயத்தில் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜய் அவங்களுடைய குழந்தைய கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்காக போயிட்டுருக்காங்க, ஸ்கூல் சேர்த்த. அந்த சமயத்தில் என்னாச்சுனாக்கா, இப்போ நம்ம விஜயும் பார்த்தோன்னாக்கா இப்போ ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு கிளாஸில் மேம் கிட்ட சொல்லி விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல அவரும் உள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம காவேரியுமே அந்த ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வர போகிறாங்க. இப்போ 2 பேருமே ஒருத்தரை பார்த்தோன்னா மீட் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம காவேரி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா புரிய வச்சுட்டாங்க. இப்போ நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னாக்கா காவேரியை நினச்சிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த விஜயோட குழந்தையுமே பார்த்தீங்கன்னா என் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு பர்த்டே நடுமே அவங்க ஆசையாக கேட்டிருப்பாங்க. நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் கூட்டிகிட்டு அவங்க அம்மாவை காட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவும் அந்த இடத்துல காவேரியோட நினப்பும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிக கடனமாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு போன அவங்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னாக்கா காவேரியை பார்த்து பயங்கரமான ஷாக் ஆக போகிறாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் அவருக்கு தெரிய வரப்போது. 3 வருஷம் நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆனது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வர போகிறது கிடையாது. அது எல்லாத்தையுமே விசாரிக்கிறதுக்காக நம்ம விஜய் இப்போ இந்த காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல மொத்த டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த விஜய் இந்த காவேரி அவங்களுடைய குழந்தை 3 பேருமே சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நடக்க போது. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்ம காவேரியும் விஜயும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி பிரித்தவங்களும் கடைசியில் அவங்களுமே இந்த 5 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மேலோகத்துக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவங்க இவ்வளோ சீக்கிரத்துலேயே இறந்துட்டாங்களா அப்படின்னு அப்படியும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க தான் ஒரு சூப்பர் ஜோடி அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.